ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெனு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பீன்ஸ் உசிலி பண்ணியிருக்கேன், அப்புறம் லெமன் ரசம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பிளெயின் மோர் குழம்பு நான் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது வத்தல் இல்லை, சுண்டைக்காய் வெத்தல் நான் வந்து தாளித்து விடுவேன். அது இல்லாததுனால பிளெயினாக நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெனு வந்து கொஞ்சம் நல்லாவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இந்த காம்போ. இப்போது லெமன் ரசத்துக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதில் போடுறேன். அப்புறம் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க. இதை நல்லா நீங்கள் கொதிக்க விடணும், புளி போடக்கூடாது. இப்போ மோர் குழம்புக்கு என்னென்ன ஊற போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஊற போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தனியா எடுத்திருக்கேன். இந்த டேஸ்ட் ஆஃப் மோர் குழம்பு நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தனியா, வரமிளகா, அப்புறம் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல மைய நீங்கள் அரைச்சிடணும், திப்பி திப்பியாக அரைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கல நான். இதை போட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுண்டு உப்பும் சேர்த்துட்டு இந்த கலவை வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இது வந்து ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஏன்னா மோர் குழம்பு புளிச்ச தயிர் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க, ஒரு சிலர் விருப்பப்படுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு 1/2 hourலேயே ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். அதனால் போதுமான அளவு புளிப்பு கரெக்டாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தயிர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுடலாம். தயிர் விட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ சைமல்டேனியஸாக நான் ரசத்துக்கும் நான் வச்சுட்டேன். இந்த கலவை வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் வந்து வேக வச்ச துவரம்பருப்பு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ரசத்துக்கு நம்ம புளி போடாதனால தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது கொதிச்சாச்சு. ஒரு 2 minutes போதும், நல்லாவே இந்த மாதிரி கொதித்து வந்துடும். இப்போ தேவையான அளவு தயிர் இதில் கொஞ்சம் சிலுப்பி நீங்கள் இதில் விடுங்க. தயிரையே நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலக்கி இதில் விடுங்க. மோராக விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சு நம்ம அரைச்சி போட்டதுனால அந்த கெட்டித்தன்மை உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து தயிர் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஓரத்துலலாம் தழைச்சி வரும் இல்லையா, அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் ரசத்துக்கு சொன்ன மாதிரி துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ரசத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு அதுவும் நல்லா தழைச்சி வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளிலாம் நல்லா வெந்துடுத்து. இப்போ இது காரத்துக்கு இஞ்சியும் பச்சை மிளகாயும் தான் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், மோர் குழம்பும் ரெடி, அதே மாதிரி ரசமும் ரெடி ஆகிடுது. 2த்துக்கும் தாளிப்பு மட்டும்தான் செய்யணும். ரசத்துக்கு நெய்யில் தாளித்து விட்டுறணும். இப்போ லெமன் நீங்கள் சேர்க்கணும். கொதிக்கும்போது சேர்க்காம இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த லெமனை நீங்கள் வந்து இப்படி பிழிஞ்சு விடணும். எவ்வளோ புளிப்பு வேணுமோ, தக்காளியும் நம்ம சேர்த்துருக்கோம், அதே மாதிரி புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரசத்துக்கு நீங்கள் வந்து நெய்யில் தாளித்து விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மோர் குழம்புக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தாளித்து விடணும். கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நான் தாளித்து விட்டுருக்கேன். இப்போது இது வந்து உசிலிக்கு 1 கப் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் 100 கிராம் சொல்கிறேன். 1 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப் வந்து கடலைப்பருப்பு. 2த்தையும் நான் 2 மணி நேரம் ஊற போட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு தண்ணியை இருத்துடணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதான் நான் காமிச்சிருக்கேன். தண்ணியை நன்னா ஊற வச்ச தண்ணியை நன்னா இருத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி நரன்னு கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுண்டு கடுகு கொஞ்சமாக நான் ஜீரகம் போடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதுலேயே பெருங்காயம் போட்டதுனால நான் தாளிப்பில் நான் போட மாட்டேன். ஏன்னா அது வந்து வாணலில் வந்து ஒட்டின்றோம் பெருங்காயம் போட்டிங்கன்னா. இப்போது இந்த அரைச்ச கலவையை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா வதக்க எடுக்கணும். அடி ஒட்டாத வாணல், கனமான வாணல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு சிலர் வந்து ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆறுனதுக்கப்புறம் உதுத்து போட்டு பண்ணுவாங்க உசிலி. நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வந்து பீன்ஸ் உசிலி பண்ணுறதுனால பீன்ஸ் கட் பண்ணி அதை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கலவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் கலர்ண்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாயிடும். இப்போ ஒட்டாமல் வந்துடுது பாருங்கள். இப்போ இதை நல்லா கரண்டியால் நல்லா அதை வந்து அந்த கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா அதை வந்து மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு பீன்ஸுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதையும் போட்டு ரெண்டும் போட்டு நல்லா நீங்கள் கலரே எடுத்திங்கன்னா பீன்ஸ் உசிலியும் ரெடி ஆகிடும். ஸோ மோர் குழம்புக்கு பீன்ஸ் உசிலி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் லெமன் ரசம் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காம்பினேஷன் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தொட்டுக்க நீங்கள் வடாம், வத்தல், அப்புறம் அப்பளம் எது வேணாலும் நீங்கள் அதையும் பொரித்து நீங்கள் வச்சிங்கன்னா இந்த காம்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.